சாப்பாடுல இருந்து ஜோர் சாப்பாடு இல்லை, வறட்சி இல்லை, சருமத்தின் மீது மிக ஜென்டில் ஜென்டில் ஃபேஸ் வாஷ். பத்திரமா பாத்துக்குங்க. காமியா பிரச்சனை வேற பிரச்சனை. உங்க அண்ணன் வந்து ஆசையில ஒரு புதையல பாத்துக்கிட்டு என்ன நடக்கும்? இப்பதான் வந்து எனக்கு இந்த சம்பவம் தெரியாதுங்க. ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன். வீட்டுக்கு வர நேரத்துல எங்க வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு வீட்டுல என்னை விட்டு வச்சிருந்தாங்க. கொஞ்சம் வீட்டுக்கு வராத கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து கூட்டுக்கிட்டு வந்தாங்க. கூட்டுக்கிட்டு வந்த பிறகுதான் எனக்கு இந்த சம்பவம் வந்து யார் கொலை பண்ணாங்கன்னு சொன்னாங்க. அப்ப வந்து அண்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். 13 நாள் குழந்தை கையில இருக்கும். கையில உங்களை அரெஸ்ட் பண்ணாங்க. நாங்க கூட எங்க அண்ணன் வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அதனால அரெஸ்ட் பண்ணிட்டு எவ்வளவு நாளைக்கு உங்களுக்கு அந்த காசு? எனக்கு ஒரு 3 மாசம் ஒரு 6 மாசம் வரைக்கும் டார்ச்சர் பண்ணிட்டு. உங்க கணவர் இதுல இன்வால்வ் ஆயிருந்தாரு, அது உங்களால் நம்ப முடிஞ்சுதா? சரிங்க, அவருக்கு அப்படிலாம் இது கிடையாதுங்க. அந்த மாதிரி கொலை செய்யணும் அந்த அளவுக்குலாம் உங்களுக்கு தைரியம் பத்தாது. அண்ணன் தான் செஞ்சிருப்பாங்க. ஆமா. தீர்ப்பு என்ன ஆச்சு? தீர்ப்பு வந்து 2 பேரும் ஒரே தீர்ப்பு தான் மேடம். அண்ணனுக்கும் கணவருக்கும். ஆமா. அவர் ஜெயில் போன அப்புறமா உங்க குடும்பம் உங்களை ஏத்துக்கிச்சா? உங்க வாழ்க்கை ஏத்துக்கிச்சு. 2 இடத்துலயுமே ஏத்துக்குவாங்க. வேற எப்படி இருந்தீங்க? என்ன கைது செஞ்சுதான் ஊர் அப்படின்றது. எனக்கு படிக்க இல்லை. உங்க அம்மா உதவி வரல. இவங்க குடும்பத்துல யாரும் உதவி இல்லை. அடிக்கடி ஜெயில போய் பார்த்துட்டு வருவீங்களா? பார்ப்பேன். அப்புறம் சமயத்தெல்லாம் இவங்க அடிக்கடி வந்து லீவ்ல வந்து பார்த்து இந்த பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கீங்களா? பையனை 4வது வரைக்கும் பொண்ணு பொண்ணு 8வது வரைக்கும் படிக்க வச்சு அந்த ஃபீஸ் கட்டுறது கூட யாரும்